பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 18வது வகுப்பு 25வது ஸ்லோகம். தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசதே பிரம்மாக்ன அவபரே யஜ்ஞம் யஜ்ஞே நைவோபஜுக்வதி. தெய்வமேவா பரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசதே பிரம்மாக்ன அவபரே யஜ்ஞம் யஜ்ஞே நைவோபஜுக்வதி. இந்த 25வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகம் வரை 6 ஸ்லோகங்களில் 12 விதமான சாதனங்களை பகவான் இங்கு பேசுகின்றார். இந்த சாதனங்கள் எதற்கென்றால் மோட்சம் என்ற சாத்தியத்தை அடைவதற்காக. மேலும் இந்த சாதனங்கள் மோட்சம் என்ற சாத்தியத்தை அடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக. அப்படி நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு நிறைய சாதனங்கள் இருந்தாலும் இந்த 6 ஸ்லோகங்களில் பகவான் 12 விதமான சாதனங்களை சொல்லப் போகின்றார். சென்ற வகுப்பில் பார்த்த தமயஜ்ஞம், சமயஜ்ஞம், ஞான யஜ்ஞம். முதல்ல இங்கே எடுத்த உடனே அந்த யஜ்ஞங்களில் முதல் யஜ்ஞமாக தெய்வ யஜ்ஞத்தை பேசப் போகின்றார் என்று பார்த்தோம் நாம். ஆக மோட்சம் என்பதனுடைய விளக்கம் அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய மனதில் பெறுகின்ற ஒரு அமைதி, நிறைவு, ஆனந்தம், நிம்மதி. ஆகவே இங்கே மோட்சத்துக்கு நேரடியான சாதனம் ஞானம் என்றாலும் கூட அதை அடைவதற்கு தகுதியப்படுத்துவதற்கான சாதனங்கள் மறைமுகமான சாதனங்கள், அவைகளை பகிரங்க சாதனம். நம்மை தகுதிப்படுத்தும் சாதனங்கள் பகிரங்க சாதனம். ஞானம் என்பது அந்தரங்க சாதனம். அந்தரங்கன்னா சீக்ரெட் சொல்லி அர்த்தம் இல்லை, நேரடியான சாதனங்கள். ஞானம் மோட்சத்துக்கு நேரடியான சாதனம். மற்ற எல்லா சாதனங்களும் நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய சாதனங்கள். பகவான் இப்படி 2ஆக பிரிக்கிறார். ஞானத்தை ஒரு சாதனமாகவும் மீதி மற்ற சாதனங்களை எல்லாம் நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய மறைமுக சாதனங்களாக சொல்கிறார். ஆக ஞானம் என்ற ஒன்று வந்துவிட்டால் நமக்கு அடுத்து கிடைப்பது மோட்சம்தான். அந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதிகளை அடைவது தான் இங்கு நமக்கு கடினமாக இருக்கின்றது. ஆகவே ஜீவன் நான் தனியான ஒருவன் இல்லை என்று தன்னையே அந்த பரம்பொருளில் ஆகுதி ஆக்கி கொள்கின்றான். பிரம்ம அக்னவ் சென்ற வகுப்பில் இது வரைக்கும் பார்த்தோம். பிரம்ம அக்னவ் சொல்லி சொன்னா நிர்குண பிரம்ம. ஆபரே சிலர், எந்த சிலர்? ஞான மார்க்கத்தில் பயணித்து கொண்டுள்ள சிலர். யார் எல்லா சாதனங்களையும் செய்து கடைசி படியில் இருக்கின்றார்களோ, மோட்சத்துக்கு ஒரு படி முன்னால் இருக்கின்றார்களோ, அவர்கள் அந்த முமுட்சுக்கள் பிரம்ம என்கின்ற அக்னியில் ஜீவாத்மா என்று ஒரு, இங்கே யஜ்ஞம் என்றால் ஜீவாத்மா என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது. பிரம்ம என்கின்ற அக்னியில் ஜீவாத்மான ஆனவன் தன்னையே தான் அதில் ஆகூதியாக்கி கொள்கின்றான், அர்ப்பித்து கொள்கின்றான். ஜீவாத்மாவினால் ஜீவாத்மா ஏவ உபஜுக்வதி, பரமாத்மாவில் தன்னை சமர்ப்பித்து கொள்கின்றான் என்று பார்த்தோம். ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சமர்ப்பித்து கொள்கின்றான், தன்னையே அதில் முழுமையாக அர்ப்பணம் செய்து கொள்கின்றான். இவ்வாறு அக்னியில் இடப்பட்ட ஹவிஸானது எப்படி பஸ்மமாகி விடுமோ, அப்படி ஜீவாத்மாவினால் பிரம்மம் என்பதில் இடப்பட்ட அந்த ஜீவாத்மா பிரம்மமாகவே இருக்கும் தனித்தன்மையை இழந்து விட்டது சொல்கிறார். எப்படி நதிகள் சென்று கடலில் கலக்கும் பொழுது அங்கு கடல் என்ற தன்மையை பெற்று நதி என்ற தன்மை இழந்து விடுமோ, அதுபோல ஒருவரை நாம் கேட்குறோம், நீ யாருன்னு சொல்லி கேட்டால் நான் பிரம்மன் என்ற சொல்லுவார்? சொல்ல மாட்டார். ஜீவன் சொல்லுவார். என்னுடைய துயரங்கள், சம்சாரங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார். ஆனால் ஞானம் வந்தவுடன் இந்த துயரங்களை கொடுக்கக்கூடிய சம்சாரங்கள்லாம் சென்ற பிறகு அங்கு தான் தனியானவன் என்ற அகங்காரம், தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி சென்ற பிறகு அங்கு இருப்பது யார்? என்ன? அந்த பிரம்மமே. ஆக இங்கு ஜீவன் தன்னையே தன்னால் ஞானத்தினால் பிரம்மமாக பார்த்தல் என்பது நடந்துள்ளது. அதுதான் தன்னையே தன்னால், அதாவது தன்னை என்றால் ஜீவாத்மாவாக தன்னை கருதி கொண்டுள்ள தன்னை
பிரம்மமாக அவன் பார்க்கின்ற அறிவு அவனுக்கு கிடைத்து விட்டது. அவனுக்கு அந்த புரிதல் நடந்துள்ளது. அதுதான் இங்கே அர்ப்பித்தல் சொல்லி சொன்னாங்க. அதுதான் இங்கே அர்த்தம். ஆக அகங்காரத்துடன் சென்றால் பிரம்மத்திடம் ஒட்டாதுன்றார். இன்னொரு கருத்து சொல்கிறார். யாருமே நான் நான் என்ற தனித்தன்மையுடன் அதோடு சென்றால் அது அதோடு ஒட்டாது. சொல்லுவாங்க, நான் நான் சொல்லாதீங்க, நாம் சொல்லுங்கன்னு சொல்லுவார். நம்முடையது நாம் சொல்லுங்க, அப்போ தான் சரி வரும். நான் இவங்களை ஏன் தனியாக பிரிச்சுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த உடல் சென்ற பிற்பாடு, அகங்காரம் சென்ற பிற்பாடு வந்து ஐக்கியமாவார்கள் என்று அர்த்தத்தை சொன்னாலும் கூட, இங்கே ஜீவாத்மா அகங்காரத்துடன் சென்றால் அந்த அகங்காரம் நான் என்கிற தன்முனைப்பு அதிகமாக இருக்கின்ற வரை அது பிரம்மத்தோடு ஐக்கியமாகாது. ஒரு ஆசிரமத்தில் சுவாமிஜி பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அங்கே நிறைய பிரம்மச்சாரிகள்லாம் பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாடத்தெல்லாம் முடித்த ஒரு பாடம், சரிப்பா இங்கே இருக்கிற யார் மோட்சத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்குங்க சொல்லுங்கன்னாரு. எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. என்னடா இப்போ தான் வந்திருக்கோம், பாடம் கேட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் இருந்துட்டு போகணும், மோட்சத்துக்கு போகணும்னு நான் சாமி வேறு கேட்குறாரு, சொல்லிட்டா வம்பா போயிடுமே. செத்த பிறகு உயிர் முக்தி இலகுமெனல் பந்த இயல்போ பராபரமே சொல்கிறார். அதுபோல் செத்த பிற்பாடு போகிற முக்திக்கு இப்போயே இதுக்கு அவசரம் என்ன பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அப்படியே தூரம் ஒருத்தரை பார்த்தார். அந்த ஹாலில் வெளியில் ஒருத்தர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் யார் சொல்லி சொன்னால், அந்த ஊர் மக்களுடைய ஆணிரைகளெல்லாம் மேய்த்து கொண்டு இருப்பார். ஆனால் பாடம் கேட்டிருக்காரு. அது இந்த மாணவர்களுக்கு தெரியாது. பாடம் ஆரம்பித்த பிற்பாடு இந்த உட்காருவார். முடிக்கிறதுக்கு முன்னே பூர்ணமதை சொல்கிறதுக்கு முன்னே எந்திரிச்சு போயிடுவார். அவரை பார்த்து இப்படி கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் போனால் போகலாம் சுவாமினார். அப்படின்னு என்னென்னா, நான் ரெடின்றது மட்டும் இல்லை, நான் என்பது சென்றால் போகலாம். அதுதான் அங்கே அர்த்தம். நான் போனால் போகலாம். அதை நான் செத்த பிற்பாடு வான்னு சொல்லி சொன்னேன். செத்த பிற்பாடு வந்தால் நீங்கள் இருக்க மாட்டீங்களே சொல்லி சொன்னோம். நான் என்பது இறந்த பிறகு அங்கே அர்த்தம். ஆக இங்கே கடைசி அர்த்தம் என்ன? ஜீவன் அகங்காரத்தை பிரம்மத்திடம் சமர்ப்பிக்கின்றான். நான் எனும் தனித்தன்மையை அவன் விட்டே விட்டான். இங்கே நான் என்ற தனித்தன்மை தான் அகங்காரம் என்று சொல்வது. இந்த அகங்காரம் என்பது நெய் போல, அங்கே அந்த எந்த அக்னியில், பிரம்மன் என்ற அக்னியில் நெய்யை விட்டால் என்ன ஆகிவிடும்? எரிந்து அது தன்னை இழந்து விடும். அதுபோல இங்கே இந்த ஜீவன் தன்னை பிரம்மத்தில் ஹவிசாக தன்னை அர்ப்பணித்து கொண்டான். உள்ளுரையில் எண்ணாவி நைவேத்தியம் பிராணன் ஓங்குமது தூபதீபம், ஒரு காலமன்றி இது சதா கால பூஜையாய் ஒப்புவித்தேன்னு சொல்கிறார். ஆக இதுக்கு பேர் தான் ஞான யஜ்ஞம். இனி வருகின்ற ஸ்லோகங்களில் பகவான் விதவிதமான ஒரு சாதனங்கள், டிசிப்ளினை நிறைய சொல்ல போகின்றார். சில ஒழுங்குமுறையெல்லாம் சொல்லுவார். எதற்காக என்றால், ஞானத்துக்காக தகுதியை நாம் ஏற்படுத்தி கொள்வதற்காக. ஆக இங்கு முதல் சாதனம் தெய்வ யஜ்ஞம் அல்லது பிரம்ம யஜ்ஞம். இரண்டாவது சாதனமாக ஞான யஜ்ஞத்தை பார்த்து முடித்துள்ளோம். இன்னும் 10 சாதனங்கள் இருக்கின்றது. அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் 26வது ஸ்லோகம். ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யே சம்யமாக்னிஷு ஜுக்வதி சப்தாதின் விஷயாண்யே இந்திரியாக்னிஷு ஜுக்வதி ஸ்ரோத்ராதி இந்திரியாண்யே சம்யமாக்னிஷு ஜுக்வதி சப்தாதின் விஷயாண்யே இந்திரியாக்னிஷு ஜுக்வதி. இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியில் ஒரு சாதனம், இரண்டாவது வரியில் ஒரு சாதனம் என்று 2 சாதனங்களை இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். முதல் சாதனம் தம யஜ்ஞக அல்லது இந்திரிய சம்யம யஜ்ஞக, அதுதான் இங்கே சொல்கிறார். அடுத்து இரண்டாவது வரியில் விஷய கிரகண யஜ்ஞக. தம யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம், 2 யஜ்ஞங்களை சொல்கிறார். யஜ்ஞம் சொல்லி சொன்னால் சாதனம் சொல்லி அர்த்தம் உண்டு. சாதனங்களே யஜ்ஞம் என்ற வார்த்தையில் சொல்லுகின்றார். அதற்கு காரணம், அந்த காலத்தில் எது அதிக பிரசித்தமாக இருந்ததோ அந்த சாதனத்தை அந்த பெயரிலே இங்கு யஜ்ஞம் என்று வழங்கி கொண்டிருக்கின்றார். நமக்கு சின்மயானந்த சுவாமிஜி அவங்க ஞான யஜ்ஞம், கீத ஞான யஜ்ஞம் அப்படி சொல்லி அறிமுகப்படுத்த சுவாமிஜி அப்படி தான் பண்ணியிருக்கார். ஆக இங்கே தம என்பது ஒரு பிரசித்தமான ஒரு சாதனம். சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் எனும் 6 கூட்டம். இது எங்கே பார்த்துருக்கிறோம்?
கைவல்ய நவநீதத்தை சமம் எனும் 6 கூட்டம் சொல்லியிருக்கார். அந்த சமம் எனும் 6 கூட்டத்தில் தம யஜ்ஞம், தமம் சொன்னா ஞான கர்ம இந்திரியங்களுடைய ஒழுக்கம். தமம் என்பது இந்திரிய கட்டுப்பாடு, ஒழுக்கம், இந்திரிய சம்யமம். இந்த தமத்தை சொல்லும் பொழுது தமம் என்பது புறக்கரண தண்டம் சொல்லுவார். தண்டம்னா தண்டித்தல் ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட அவைகளை முறைப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, ரெகுலேட் பண்ணுறதுன்னு சொல்லி அர்த்தம். தர்மமான வழிகளில் அதை செலுத்தி பழகுவது, செல்ல பழகுவது. கண்காது முதலிய ஞானேந்திரியங்களை கட்டுப்படுத்தல், முறைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், முக்கியமாக அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. பொதுவாக சொல்லுவாங்க உடலுடைய ஆரோக்கியம் எதை சார்ந்தது சொன்னால் நாம் சாப்பிட்ட உணவை சார்ந்தது உடலுடைய ஆரோக்கியம். அதனால தான் பாருங்க, டாக்டர் இடத்துல போன உடனே உடம்புக்கு எதுனா சொன்னால் நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு முதல் கேட்பார். என்ன சாப்பிட்டீங்க? அதை வைத்தும் நம்முடைய ஆரோக்கியமானது நிர்ணயிக்கப்படுகின்றது. அப்போ உடல் ஆரோக்கியம் நாம் சாப்பிடும் உணவை வைத்து நிர்ணயிக்கப்படுகின்றது என்றால் நம்முடைய மனதினுடைய அல்லது உள்ளத்தினுடைய ஆரோக்கியம் எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகின்றது என்றால் கண்காது முதலிய இந்திரியங்கள் வழியாக நாம் கொடுத்த விஷயங்களை பொறுத்தது. உடலுக்காவது சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் தான் இருக்குது, ஒரு வழி தான் இருக்குது. இந்த மனதுக்கு விஷயங்களை கொண்டு செல்வதற்கு 5 வழிகள் இருக்குது. ஒரு வழி சாப்பிட்டே இப்படி ஆயிடுறோம், 5 வழி சாப்பிட்ற மனசு எந்த கதி இருக்குது யாருக்கு தெரியும்? உடல் பார்த்தா கண்ணுக்கு தெரியுது, என்ன இழைச்சிட்டிங்களே, என்ன குண்டாயிட்டிங்களே, வெயிட்டு போட்டிங்களே சொல்லலாம். மனசை யார் பார்க்குறது? ஆக மனதிற்கு 5 வழியாக உணவு செல்கின்றது. மனதுக்கு வாயில் 5, வாயிலோர் 5 தாய்மலர் சொல்கிறார். ஆமாம், வாயிலோர் 5 புலன் வேடர் தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆக பகவான் இங்கே சொல்லுகின்றார், சில யோகிகள், சில சாதகர்கள் இந்திரிய ஒழுக்கத்தை பின்பற்றுகின்றார்கள், மனதிற்கு ஆரோக்கியம் தரும் விஷயங்களை மட்டுமே தருகின்றார்கள் சொல்கிறார். மனதிற்கு பலம் தரும் விஷயங்கள் மட்டுமே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். பலகீனம் தரும் விஷயங்களை அவர்கள் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, புறக்கணித்தே விடுகின்றார்கள் ஒரு வகையில். ஆக இந்திரியங்கள் கட்டுப்பட மனம் பலப்படும், மனம் அமைதியை அடையும். இல்லை என்றால் மனது அலைந்து கொண்டே இருக்கும், திரிந்து கொண்டே இருக்கும். அலைந்தேனே திரிந்தேனே வஞ்சனேனே சொல்கிறார். ஆக விவேக சூடாமணியில் கூட ஆச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒரு இந்திரிய பலகீனம் இருந்தாலே அதுவே நமக்கு பெரிய துயரத்தை, தாக்கத்தை தருகின்றது. ஆனால் 5 இந்திரியங்களும் பலகீனம் இருந்தால் அவன் என்ன கதி ஆவான்னு சொல்கிறான். மீனுக்கு பலகீனம் அதனுடைய நாக்கில், சுவை. யானைக்கு பலகீனம் ஸ்பர்ஷம் சொல்லுவாங்க. வெட்டில் பூச்சிக்கு பலகீனம் அந்த வெளிச்சத்தில் சொல்லுவாங்க. அதில் சென்று விழுந்து மடிந்து விடுகின்றது. ஆக 5 இந்திரியங்களிலும் பலகீனம் இருந்தால் என்ன ஆகும்? மனிதன் இன்னும் உயிருடன் இருப்பதே பெரிய விஷயம். ஆக ஆபத்தை எச்சரிக்கின்றார் நம்ம. ஆக சமுதாயம் நன்கு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கட்டுப்பாடு, ஒழுக்கம் தேவை. தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான் சமுதாயமும் கட்டுப்பாடாக ஒழுங்காக இருக்காங்க. நம்முடைய தர்மத்தில் தனி மனித ஒழுக்கத்தை மிகவும் வலியுறுத்தினார்கள். தனி மனிதன் தானே சமுதாயம். தனி மனிதன் ஒழுங்காக இருந்தால் சமுதாயமும் சிறப்பாக இருக்கும். அதுதான் நம்முடைய கான்செப்ட். அதில் தனி மனிதனில் அதிகமான கவனம் செலுத்தது நம்முடைய சமயமும் சமய பிரச்சாரமும் பெரியவர்களும் அதில் தான் அதிக கவனம் செலுத்தினார்கள். ஆக தமத்தை பின்பற்றுதல் சொன்னால் அந்த பின்பற்றுதலையே யஜ்ஞம், யாகம் என்று சொன்னால் இதில் எது அக்னி, எது ஹவிஸ்? இந்திரியங்கள் ஹவிஸ், கட்டுப்பாடு என்பது அக்னி. இந்திரியங்கள் என்ற ஹவிஸை கட்டுப்பாடு என்ற அக்னியில் ஆகுதி ஆக்குகின்றான், அர்ப்பணம் செய்கின்றான். இங்கே கட்டுப்பாடு என்றால் ஒழுக்கம், வில் பவர் என்பது இங்கு அர்த்தம். ஆக கட்டுப்பாடு எனும் அக்னியில் கட்டுப்படாத இந்த இந்திரியங்களை சமர்ப்பித்தல், அதைத்தான் முதல் வரியில் பகவான் சொல்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரோத்ராதி, காது முதலிய இந்திரியங்களை, அந்நிய சிலர் சம்யம அக்னிஷு, கட்டுப்படுத்துதல் என்ற நெருப்புக்குள், ஜுக்வதி இடுகின்றார்கள், விடுகின்றார்கள், அர்ப்பணம் செய்கின்றார்கள். இந்திரிய ஒழுக்கத்துடன் இருக்கின்றார்கள். பார்க்கக்கூடாததை பார்க்கறதில்லை, பேசக்கூடாததை பேசுறதில்லை, கேட்கக்கூடாதது கேட்கறதில்லை. சரி பரவாயில்ல என்று என்ன செய்கின்றார்கள்? ஒதுங்கி சென்று விடுகின்றார்கள். நமக்கு அப்படி இல்லை. யாராவது 2 பேர் பேசியிருந்தால் நமக்கு உடனே சந்தேகம் வந்துடும். நம்ம பற்றி தான் பேசுகிறாங்களோ, அது கொஞ்சம் கேட்கணும்னு தோணும். நம்மளை பற்றிட்டு பேசிட்டு நமக்கு என்ன? நம்மக்கிட்ட பேச வேணும், நம்மகிட்ட பேசணும். நம்மகிட்ட பேச வேண்டது யாரும் 2 பேர் பேசுகிறாங்கன்னா சரி அப்படி போயிடும். அப்படி ஒரு மனசக்தி நமக்கு வரணும். பேசிட்டு போட்டோமே என்ன.
ஆக கூடாததை தேவையில்லாததெல்லாம் பேசாமல் அதில் ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்து கொள்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம பாதுகாத்து கொள்கின்ற கவச்சங்கள். இதெல்லாம் தமம் சமம் எல்லாமே. ஆக தமம் என்கின்ற சாதனம் வேதாந்த மாணவர்களுக்கு யஜ்ஞமாக சாதனமாக சொல்லப்பட்டுள்ளது. பகவான் இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லும்பொழுது 2வது அத்தியாயத்தில் அதற்கு உபாயமாக பத்தியமாக சமதமம் என்ற சாதனத்தை தான் சொல்லியிருக்கார். சமதமம் என்ற சாதனங்கள் இருந்தால் ஞானமானது அவனுக்கு நிஷ்டையாகும், ஸ்திதப்பிரஜனாக இருப்பான். அந்த ஸ்திதப்பிரஜன் என்கின்ற தன்மையை ஒருவன் அடைவதற்கு சமதமாதிகள் மிகவும் பயன்படும். குறிப்பாக சமதமனத்தை தான் ரொம்ப அழகாக சொல்கிறார். தமம் என்பது இந்திரிய ஒழுக்கம், சமம் என்பது மன ஒழுக்கம் அல்லது மனக்கட்டுப்பாடு. அதுதான் இங்கே யஜ்ஞமாக சொல்கிறார். ஆக பிற யஜ்ஞ யாகங்களை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தம என்பது முக்கியமான சாதனம். 5 புல வேடர் சொல்கிறார். என்னை வெதுப்பி என்று சொல்லுவார். வேடர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவர்கள் உயிர்களை வாட்டுவதிலே இரக்கம் இல்லாதவர்கள், உயிர்களை கொன்று அல்லது கொல்லாமலே பிடித்து நெருப்பில் வாட்டி உண்பவர்கள். அதுபோல் இந்த புலன் என்ற வேடர்கள் என்னை வெதுப்பி என்னை வாட்டுகின்றார்கள். 5 வேடருக்கு ஆற்றேன் பராபரமை சொல்கிறார். ஆக 2வது வரி பாருங்கள். இந்திரிய கட்டுப்பாட்டு சிலர் தவறாக புரிந்துள்ளார்கள். அதுவும் இருக்கு. புலனடக்கம் சில பேர் சில லாஜிக் சொல்லுவாங்க. கண்ணு காது இந்திரியங்கள்லாம் பகவான் எதற்கு படைச்சிருக்கார்? பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, சுவைப்பதற்கு, அனுபவிக்கத்தானே படைச்சிருக்கார். ஆமாம், இல்லை என்று சொல்லவில்லை. அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவை. ஆனால் அது ஒரு கண்டிஷன் போட்டுடுறாங்க. அதெல்லாம் முறையாக ஒழுங்காக தர்மமாக இருக்கட்டும். கண் போன போக்கில் கால் போகலாம் ஒரு பாட்டு. அது போன போக்கில் விட்டு என்ன ஆகுன்னா வீணாகி விடுவோம். ஆகவே அதை முறைப்படுத்திக்கொள்ள அது உன்னுடைய சாதாரண லௌகிக வாழ்க்கைக்கு பயன்படும் சொல்கிறார். தேவையில்லாத பேசி பேசி நீ வீணாகிடுவேன், தேவையில்லாத பார்த்து நீ வீணாகிடுவேன். செல்ஃபோன் அதிகமாக பார்க்க என்ன ஆகும்? கண்ணு கொய்ந்தா கண்ணு போயிடும். சும்மா டமார காதில் எதை வச்சு சும்மா மியூசிக் கேட்டு இருந்தால் காது போயிடும். எந்த இந்திரியத்தை அதிகமாக எதற்கு பயன்படுத்துகின்றோமோ அந்த இந்திரியம் மழுங்கி விடுகின்றது, தேய்ந்து விடுகின்றது, வீணாகி விடுகின்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு கடைசி வரை பயன்படுவதில்லை. கட்டோபநிஷத்தில் அழகாக சொல்கிறார். இந்த புலன் இன்பங்களில் சென்று சென்று புலன்கள் என்னை மாய்த்து விட்டது, தேய்த்து விட்டது சொல்லுவார். பிறகு என்ன ஆகிவிடும்? அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு அது சென்று விடுகின்றது. ஆக கண்காது முதலிய இந்திரியங்களை பயன்படுத்தக்கூடாது என்று பகவானோ அல்லது சாஸ்திரமோ சொல்லவில்லை. ஆனால் முறையாக பயன்படுத்தி கொள் என்பது தான் இங்கே உபதேசமே. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆக பகவான் சொல்லுகின்றார், விஷயங்களை கிரகணம் செய்வதையே அனுபவிப்பதை ஒரு யாகமாக சொல்லுகின்றார். அடுத்த யஜ்ஞம் விஷய கிரகண யஜ்ஞம். இந்த யாகத்துக்கு விஷய கிரகண யாகம் அல்லது யஜ்ஞம் என்று பெயர் வைக்கின்றார். கிரகணம் சொன்னால் இங்கே கிரகிப்பது என்ற அர்த்தம் இல்லை, அனுபவித்தல் என்ற அர்த்தம். இந்த இடத்துல கிரகணம் என்றால் அனுபவித்தல், யாகம் என்றால் இங்கு சாதனம். விஷயங்களை கிரகித்தல் என்பது ஒரு சாதனம்தான். அது எப்படி என்றால் முறையாக ஒழுங்காக அவைகளை நீ பயன்படுத்தி அனுபவித்துக்கொள். நல்ல விஷயத்தில் மனதை ஈடுபடுத்துவது என்பது இங்கு ஒரு அற்புதமான ஒரு சாதனம். அதனால தான் பாருங்கள், திருவங்க மாலையில் கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேட்மீன்களோ அப்படிலாம் சொல்கிறார். நல்ல விஷயத்தை பாரு, நல்ல விஷயங்களை மனசுக்கு கொடு, நல்ல விஷயங்களை படி, எல்லாம் நல்லதிலே உன்னை ஈடுபடுத்திக்கொள். அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுனா, இயல்பாகவே நம்ம சாதாரணமாக துர்மார்க்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருப்போம், தேவையில்லாத விஷயத்தான் போயிட்டு இருப்போம். ஆகவே நீ நல்ல மார்க்கத்தில் உன்னை ஈடுபடுத்திக்கொள். தர்மமான சிந்தனை, தர்மமான வாழ்க்கை, தர்மமான மக்களோடு சேர்ந்திருத்தல், இதெல்லாம் செய்து கொண்டு உன்னோட வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இல்லை என்றால் தீய விஷயங்கள், தீய பழக்கங்கள் உன்னை தேய்த்து விடும், மாய்த்து விடும், வீணாக்கிவிடும். அதுதான் சொல்கிறேன், ஆவிருத்த விஷய கிரகணம். விருத்தம் சொன்னா முரண்பாடான தவறான, ஆவிருத்தம் தவறில்லாத விஷயங்களை கிரகித்தல். விருத்த விஷயத்தை ஈடுபடாது. விருத்தா கோஷ்டி எனிலோ செல்வது எத்தனைன்னு சொல்லுவார் தாய்மலர். விருத்தா கோஷ்டினா தேவையில்லாத வீணான விஷயங்கள் ஈடுபடுவது எவ்வளோ என்னுடைய மனசில் இருக்குன்னு சொல்லுவார். ஆக ஆவிருத்தம் என்றால் தவறில்லாத விஷயங்களை கிரகித்தல். முன்ன கேட்காமல் பார்க்காமல் சுவைக்காமல் இருத்தல் ஒரு சாதனம் சொன்னார். இங்கு முறையானதை கேட்பது, பார்ப்பது, சுவைப்பது, ஈடுபடுவது ஒரு சாதனம்னு சொல்கிறார். ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. பார்க்காத கேட்காத சொல்றது ஒரு வகையில் ஒரு சாதனம். ஆனாலும் எப்படி அது முடியுமா என்றால் அதற்கு அடுத்த பயிற்சியில், அதற்கு முன்னால் இருக்க பயிற்சி, தேவையானதில் ஈடுபட்டு தான் ஆகணும்.
தெருவில் போகிறோம், நடக்கிறது பார்க்காத கண்ண மூடிட்டு போட எங்கே இருப்போம் அப்புறமா? ஆக அடுத்த வீட்டு விஷயங்களை கேட்காமல் இருத்தல், புறம் பேசாதருன்னு சொல்கிறார், புறணி பேசாதுன்னு சொல்கிறார். நம்ம வீட்டுக்கு வேலைக்காரமாக வருவாங்க, அவங்கள இடத்துல நீ போகிற அந்த வீட்டில் அவங்க வீட்டு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வீட்டு விஷயத்தை அவங்க கேட்பாங்க, இவங்க சொல்லுவாங்கன்னு ஞாபகம் இருக்கணும். நாம் கேட்காத இருக்கணும், அது நமக்கு புரியுறதில்லை. இன்னொருத்தர் வீட்டு விஷயத்தை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களாம் தான் மெசஞ்சர். ஒரு 5 வீட்டில் வேலை பார்த்தாங்கன்னா 5 வீட்டு விஷயமும் அவங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு கார் ஓட்டுகின்ற டிரைவருக்கு அந்த எஜமானுடைய எல்லா விஷயமும் தெரியுமோ, அவங்க வீட்டில் இருக்க மனைவிமாருக்கு கூட தெரியாத விஷயம் கார் டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ரொம்ப ஜாகிரதையாக நல்லபடியாக அவனை வச்சுக்கணும். ஆமாம், அப்படின்னா நாமளும் முறையாக நடந்துக்கணும். அதெல்லாம் இருக்காங்க. அதுபோல் இந்த புறம் பேசாமல் புறணி பேசாமல் இருத்தல், நல்ல விஷயத்தை கேட்டல், இது ஒரு சாதனம். நண்பர் உறவினர் வந்தால் அவரையும் கூட என்ன பண்ணலாம், சில நேரத்தில் நம்ம வகுப்புக்கு புறப்படுவோம், அந்த நேரம் பார்த்து நம்ம நண்பரோ தவிர்க்க முடியாத உறவினர்களோ வந்து விடுவார்கள். என்ன பண்ணுறது, நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி எல்லாம் எடுத்து புறப்பட்டேன், வீட்டை பூட்ட போகிற நேரத்தை ரொம்ப நாள் பொறுத்தவர் வந்தார், அவர் கூட உட்காந்து பேசிட்டேன் சாமி, வகுப்புக்கே வர முடியல, வருத்தப்படுவாங்க. நம்ம சில நேரத்தை சொல்கிறது 1-2 தடவை தவிர்க்க முடியலன்னா பரவாயில்லை, உறவுகள் வேணும் தான். ஆனாலும் கூட 1-2 தடவை அந்த சாரி இந்த வகுப்புக்கு போகிற நீங்களும் 1 மணி நேரம் வாங்கலை, போயிட்டு வந்துடலாம், அப்புறம் நம்ம நிறைய நேரம் பேசலாம்னு சொல்லி சொன்னால் அதுவும் கூட நல்லா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அல்ல ஆர்வம் இல்லாத நபரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா அந்த 1 மணி நேரம் அவர் நெளிஞ்சு ஒரு வழி ஆகிடுவார். இதுக்கு ஒரு ருச்சி இருந்தால் தான் முடியும். ஆமாம், கேட்டு பழகினா தான் அதை ஒழுங்காக உட்காந்து கேட்க முடியும். ஒருத்தர் சொன்னார், கீதை கிளாஸை ஒரு முறை முழுக்க 18 அத்தியாயத்தை கேட்ட சொன்னார், நான் இப்போ தான் எப்படி கேட்கணுன்றே பழகி இருக்கிறேன், அடுத்த முறை தான் கேட்க போகிறேன்னு சொன்னார். பழகிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். லிசனிங் இஸ் அன் ஆர்ட்னு சொல்கிறாங்க. கேட்குறது ஒரு கலை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக நாம் கேட்டு கேட்டு பழகி இருக்கிறதுனால தான் இந்த வகுப்பெல்லாம் நமக்கு சுவைக்கின்றது. ஆக நல்ல விஷயங்களை கேட்கவும் மனதிற்கு ஒரு சக்தி வேண்டும். அதையே ஒரு சாதனமாக பகவான் இங்கு சொல்லுகின்றார். ஸ்ரேயஸ் பிரேயஸ் இருக்கு இல்லையா, ஸ்ரேயஸ் என்பது நன்மை, பிரேயஸ் என்பது இன்பம். இன்பம் வேணுமா நன்மை வேண்டுமா என்றால் நன்மையில் இன்பம் இருக்கிறது, இன்மையில் நன்மை இன்பத்தில் நன்மை இருக்கின்றதா என்றால் அது சொல்ல முடியாது. ஆகவே நன்மையையே நாம் நாட வேண்டும். நல்லோர்கள் என்றுமே உன்னை நாடினார் அடிமை உலகத்தை நாடல் முறையோ சொல்லுவார் தாய்மானவர். ஆக வேறொரு உதாரணமும் இங்கே இருக்குது. தேவையில்லாத நூல்கள் கூட நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு, தேவையில்லாத மெகசின்ஸ் நிறைய வர்றது, தேவையில்லாத விஷயங்கள் இப்போலாம் படிக்கிற ஹேபிட்டே குறைஞ்சி போச்சு, பார்க்கறது தான் எல்லாம் வந்து கொட்டுறது. இப்போ முந்தி டிவி இருந்தது, குப்பையை கொண்டு வந்து வீட்டில் கொட்டுறது, இப்போ எல்லார் கையிலையும் என்ன செல்ஃபோன் இருக்குது. ஆமாம், எல்லாத்தையும் கொட்டுது. அதிலும் தேவையான நல்ல விஷயங்களும் இருக்கின்றது. இப்போ நம்ம மகா கும்பமேளா நடக்கிறதுனா நம்ம போக முடியல, இங்கேருந்து பார்க்குறது நல்லா நிறைய விஷயங்கள் அனுப்புகிறாங்க. எவ்வளோ சாதுக்கள் மகாத்மாக்கள் விதவிதமாக டிஃப்ரெண்ட் டைப் லட்சக்கணக்காக எல்லோரும் ஒரே இடத்துல பார்க்குறதுன்னு பெரிய விஷயம். அதனால தான் பெரிய கோயில்கள் விழாக்களுக்கெல்லாம் போகிறது என்னென்னா, அவ்வளோ ஜனக்கூட்டத்தை ஒரே இடத்துல சேர்த்து பார்க்குறது ஒரு விஸ்வரூபம் தான் உண்மை. அவ்வளோ ஜனங்களை சேர்த்து ஒரு இடத்துல நாம பார்க்க முடியாது. அதுபோல் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாது, எங்கே இருக்கிறாங்க தெரியும், அத்தனை சாதுக்கள் மகாத்மாக்களை ஒரே இடத்துல பார்க்குறதுன்றது ஒரு பெரிய புண்ணிய காரியம் தானே. அதெல்லாம் நமக்கு படத்திலே கிடைக்கிறது, எடுத்து அனுப்புகிறாங்க, பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருக்காங்க. இத்தனை டிஃபரன்ஸ் கல்ச்சர் இருக்குது, இவ்வளோ மொழி வேற்றுமை இருக்குது, இவ்வளோ தட்பவெட்ப சூழ்நிலைகள், மாநிலங்கள், எல்லைகள் இருந்தாலும் கூட, உணவு பழக்கம் இருந்தாலும் எல்லாரும் ஒருங்கிணைத்து அந்த ஆன்மீக ஒரு மையமாக இருக்குது பாருங்கள், அது தர்மம், அந்த வாழ்க்கை முறை, நியதிகள் ரொம்ப அற்புதம் தான். 144 வருடங்கள் சொல்லி சொன்னால் 12 வருஷத்துக்கு முறை ஒரு கும்பமேளா. அதுபோல் 12வது முறை நடக்கும்போது தான் 144 விசேஷம் சொல்லி சொல்கிறோம். அவ்வளோ சாதுக்கள் விதவிதமாக இருக்காங்க. நாகா சாதுக்கள்லேருந்து எல்லாம். ஆனால் சென்ற முறையெல்லாம் பார்த்தா அவங்கள மட்டும் ஒரு மாதிரி வக்கரமாக போட்டு பிடிச்சி காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அது நடக்கலைன்றது தெரிகின்றது. கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் எடுபடியாகவே இருந்து அதெல்லாம் இல்லாமல், அதாவது அதை ஒரு மாதிரியாக நம்ம தர்மத்தை தவறாக சித்தரிப்பதற்காக காட்டி கொண்டு இருப்பார்கள். இப்போ அப்படிலாம் இல்லை, இயல்பாக இருக்குது. ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா, அந்த இடத்துல அப்படி ஆடை இல்லாமல் இருக்கிறதுன்னு ஒரு சாதனம் தான், நம்மளால் முடியாது. அப்படி ஒரு ஜனக்கூட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு அந்த உணர்விலிருந்து விடுபட்டு ஒரு மாதிரியாக அப்படிலாம் நினைக்கிறத விடுபட்டு ஒரு தெய்வீகமாக பார்க்குற ஒரு பார்வை கிடைக்கும் நமக்கு. அது ரொம்ப முக்கியம். மொத்தம் ஒரு மாதம் வரும்பொழுது அந்த உணர்வுலேருந்து நாம விடுபட்டு ஒரு தெய்வீகமாக பார்க்குற ஒரு மனநிலை உருவாகும். அதெல்லாம் பார்க்கணும், கேட்கணும். இதெல்லாம் மனதில் வரக்கூடிய ஒரு விதமான வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி, அப்படி தான் சொல்லி சொல்கிறோம்.
ஆக பகவத்கீதையை படிக்கிறது கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன, மனசுக்கு சக்தியை தருகின்ற விஷயங்கள் அதில் இருக்கின்றது. ஆக தேவையில்லாத நூல்களை படிக்காமல் இருத்தல் ஒரு சாதனம். சப்தாதி விஷயான் அந்நே, சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரிய அக்னிஷு, இந்திரியம் என்கின்ற அக்னிக்குள் நாம் எதை போட வேண்டுமா, நல்ல விஷயங்களை போட வேண்டும். நல்ல விஷயங்கள் தான் அவிசா. இந்த இந்திரியங்களுக்கு நாம் கொடுப்பது நல்ல விஷயங்கள். நல்லதே பார், நல்லதே கேள், நல்லதே பேசு, நல்லதே பார். ஏனென்றால் பார்க்கின்ற, கேட்கின்ற, நுகர்கின்ற விஷயங்கள் மனதில் சென்று சம்ஸ்காரமாக பதிந்து விடுகின்றது. அது என்ன ஆகின்றது, அது மறுபடியும் நமக்கு ஞாபகத்திற்கு கொண்டு வருகின்றது. இந்திரிய அக்னிஷு ஜுக்வதி, அர்ப்பணம் செய்கின்றார்கள். கட்டுப்பாடு என்கின்ற அக்னிக்குள் அந்த இந்திரியங்களை சமர்ப்பித்து விடுகின்றார்கள். ஆக முதலில் இந்திரியம் ஹவிசா இருந்தது, இங்கே இந்திரியம் அக்னியாக மாறிவிட்டது. அதில் நல்ல விஷயங்கள் என்கின்ற ஹவிசை போடுகின்றார்கள். ஆக இந்த ஸ்லோகத்தில் 2 விஷயங்கள், பார்க்கக்கூடாத, பார்க்காமல், கேட்காமல், பேசாமல், சுவைக்காமல் இருப்பது ஒரு சாதனமாக சொன்னது. 2வது, கேட்க வேண்டியதை கேட்டல், பேச வேண்டியதை பேசுதல், பார்க்க வேண்டாததை பார்க்காமல் இருத்தல், பேச வேண்டாததை பேசாமல் இருத்தல். 2 சாதனங்கள் இங்கு சொல்லியிருக்கின்றார். ஆக தவறானதை நீக்குதல் ஒரு சாதனம், தம யஜ்ஞம். தேவையானது நல்லது எடுத்துக்கொள்ளுதல், விஷய கிரகண யஜ்ஞம். அடுத்த ஸ்லோகத்தில் வேறொரு சாதனத்தை சொல்வார். 27வது ஸ்லோகம். சர்வானிந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுக்வதி ஞான தீபிதே. சர்வானிந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுக்வதி ஞான தீபிதே. அடுத்து 5வது யஜ்ஞம், யாகம், சம யஜ்ஞக அல்லது ஆத்ம சம்யம யஜ்ஞக. இந்த வார்த்தை இங்கே வந்திருக்கு, ஆத்ம சம்யம யோகாக்னௌ. 2வது வரியில் முதல் சொற்பார்வை. ஆக சமக சொல்லி சொன்னால் மனக்கட்டுப்பாடு என்கின்ற யஜ்ஞம். சிலர் இந்த சாதனத்தில் ஈடுபடுகின்றார். மனதை கட்டுப்படுத்துதல், முறைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், ரெகுலேட் பண்ணுறது, இந்த சாதனத்தில் சிலர் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். எல்லா சாதனமும் எதற்கு, தத்துவ ஞானத்தை பெற்று மோட்சம் என்ற பெருநிலையை அடைவதற்காக, மோட்சம் என்ற சாத்தியத்தை அடைவதற்கு இவைகள் எல்லாம் சாதனம். இங்கே ஆத்மா சொல்லி சொன்னால் மனம் என்று பொருள், ஆத்ம சம்யமும் சொல்லி சொன்னால் மனம் என்று இந்த இடத்துல அர்த்தம். மனக்கட்டுப்பாடு என்றால் என்ன, அடுத்த கருத்து. சரி, மனக்கட்டுப்பாடுன்னு சொல்கிறீங்களா, மனக்கட்டுப்பாடு என்றால் என்ன? சமம் என்பது அகக்கரண தண்டம் சொல்லிடுவார், தமம் புறக்கரண தண்டம். இது கைவேல் நவனிது தாண்டவராய சுவாமியுடைய வார்த்தை. இது அகக்கரண தண்டம். அகக்கரணன்னா அந்த கரணம், அந்த கரணன்னா மனது என்பது அகக்கருவி. இந்த கைகள், காதுகள், கண்கள்லாம் புறக்கருவிகள், மனம் என்பது அகக்கருவி. ஆக மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு என்பது தம என்று சொன்னார். தேவையில்லாததை உள்ளேயே விடாமலே தடுத்து விடுவது, அதாவது என்ட்ரன்ஸில் தடுத்துறது. தம என்பது வாசற்படியில் தடுத்து விடுவது. எதிரிதான் வந்து தான் தட்டுகின்றான், அவனை ஏனென்று கேளடி வாழை பெண்ணே சொன்னான். கதவு தட்டும் போதே தெரிஞ்சிடுது, தட்டுற விதத்தில் இது யாரோ வேற ஆள், நம்ம ஆள் இல்லை, பார்த்து ஜாகிரதை, வெளியே அடிப்பிடு. ஞானிக்கு நித்திய வைரினாம் சொல்கிறார். அவர் வரும்பொழுதே தெரிஞ்சுக்கிட்டது இது நம்முடைய எதிரி இவன். ஆனால் மற்றவர்கள் என்ன, அது வந்து அதோடு நாம் இருந்து செயல்பட்டு அதில் வம்பு வரும்போது தான் ஐயே தெரியாதில் ஈடுபட்டு இவ்வளோ அவஸ்தைப்படுறேன்னு சொல்லி ஞானி வரும்போதே தெரிஞ்சுக்கிறானா, வரும்போதே தடுத்து விடுகின்றான். அதுதான் புத்திசாலித்தனம். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூர் போல கெடுனார். அது உலக வாழ்க்கைக்கும் சரி, இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் கூட அதிகம். ஆக உள்ளே செல்வதற்கு முன்பே கட்டுப்படுத்தி விடுவது தம யஜ்ஞம். பார்க்காமல், கேட்காமல், சுவைக்காமல் இருப்பது இந்திரிய கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு என்றால் அதையும் மீறி உள்ளே வந்து விட்டால்
அங்கு அதை சரி செய்து கொள்வது, கட்டுப்படுத்துவது, முறைப்படுத்திக் கொள்வது. ஏனென்றால் நல்ல விஷயங்கள் தான் பார்ப்போம், கேட்போம். அந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் கூட மனதில் சென்று விடும். தேவையில்லாத விஷயம் மனசில் சென்று, அப்படி சென்று விட்டால் என்ன பண்ணுறது? அதை தடுத்து கொள்வதற்கு சம என்கின்ற மனக்கட்டுப்பாடு என்ற சாதனம். அதான் சொல்கிறார். இப்போ கண்ணுனாலும் கூட என்ன பண்ணலாம்? கண்ணை மூடிக்கலாம். டோர் போட்டிருக்கார் கண்ணுக்கு பகவான். காதுக்கு டோரை வைக்கல, கதவை வைக்கல. ஒரு வகையில் நல்லது தான். பக்கத்தில் இருந்தால் சத்தம் கேட்டால் உடனே நாம் சுதாரிச்சிக்கலாம். அதுக்கு கதவை வச்சுட்டா என்ன ஆகும்? கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் இறைவனுடைய படைப்பு எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாததாக தான் இருக்குது. ஆக இந்திரியங்களை மீறி மனதிற்குள் வந்து விழும் விஷயங்களை என்ன செய்வது? பகவான் சொல்லுகின்றார். அப்பொழுது மனக்கட்டுப்பாடு என்ற சாதனத்தின் மூலமாக நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது. நன்கு உன்னை பாதுகாத்துக்கொள், ப்ரொடெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். மனக்கட்டுப்பாடு என்பதில் நிறைய விஷயங்கள், பல கோணங்கள் விசாரம் செய்யப்படும். 6வது அத்தியாயத்தில் நம்ம நிறைய பார்க்க போகின்றோம். இருந்தாலும் இங்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். தேவையான விஷயங்களில் நாம் ஈடுபடும் பொழுது நம்மையும் மீறி தேவையில்லாத விஷயங்களும் மனதிற்குள் சென்று விடும். போய்விட்டது. அப்போ அந்த விஷயங்கள் நம்மை பந்தப்படுத்துமா, பந்தப்படுத்தாதா? வாய்ப்பு நம்மிடத்தில் தான் இருக்குது. உடனே என்ன பண்ணலாம்? அவைகளை தள்ளி விட்டு விடலாம். உன் உளம் கண்டதெல்லாம் தள்ளென சொல்லி என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோழி சொல்கிறார். தள்ளி விடலாம். தள்ளி விடலை வந்து உட்கார்ந்துடுதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? சில நேரம் சொல்லுவோம், இவர் ஏன் அவரெல்லாம் உள்ளே விட்டீங்க, ஏன் அவர் எடுத்து விட்டு ஒரு நேரம் உட்கார வச்சிங்க, உட்கார வச்சிங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டால் என்ன பண்ணுறது? அவராக வந்தார், எப்படி வந்து உட்காந்துட்டார், எப்படி போகணுன்னு சொல்கிறது? சில நேரம் நமக்கு பார்ப்போம், வாழ்க்கையில் அனுபவத்தில் இருக்கும். அதுமாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம உள்ளே வந்த உட்கார்ந்த பிற்பாடு அதை எப்படி நாம் சரி செய்து கொள்வது? அது ரொம்ப ஆக பார்க்கிற கேட்கின்ற எல்லாம் நம்மை பொதுவாக தொந்தரவு பண்ணாது. அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் போல் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நிறைய நேரம் அப்படியே நடக்கும். ஆனால் ஏதோ சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மை பாதிக்கிற விஷயங்களாக இருக்கும். அதுக்கு காரணம் நம்முடைய மனதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஆக சில விஷயங்கள் தான் நம்மை தொந்தரவு செய்கின்றது, பல விஷயங்கள் நம்மை தொந்தரவு செய்வதில்லை. நம்மை தொந்தரவு செய்கின்றது என்றால் அந்த இடத்தில் நம்முடைய பற்று இருக்கின்றதுன்னு சொல்லி அர்த்தம். உண்மை தான். அதில் ஏதோ நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது. இருந்ததுனால தான் அது இடத்துல நம்முடைய பார்வை நிற்கின்றது, விஷயத்தை சிந்திக்கிறோம். அதற்கு எதனால் பாதிப்பு வந்தால் நம்ம மனசுக்கும் பாதிப்பு வருகின்றது. ஆக பல விஷயங்கள் சென்று விடுகின்றது. சில விஷயங்கள் நம்முடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஆகவே ஒரு விஷயம் மனதிற்குள் சென்று விட்டால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முடிந்தால் உடனே என்ன பண்ணிடணும்? அந்த ஃபோனில் இருக்கப்பல டெலீட் கொடுத்துடணும். ஒன்று ஒன்றா பண்ணுறதா டோட்டலாக போடுறதா எரேஸ் பண்ணணும். அது வேணும் நம்ம மனசில். டோட்டலாக டெலீட் பண்ணிடுறது, வேண்டாம், எதுவும் போதும். மீண்டும் மீண்டும் அதை சிந்திக்காமல் பார்த்து கொள்வது. அதுதான் இங்கே டெலீட் பண்ணுறது தான். என்ன, ஒரு தடவை வந்துடுதா, சரி, அடுத்த செகண்ட் விட்டுடணும். விட்டுட்டு வேறு ஏதோ காரியத்தை பார்க்கணும். இல்லையா, ஒரு 10 முறை ஓம் நம சிவாய சொல்லிக்க வேண்டியது தான். அந்த நேரத்தில் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொன்னோம்னா அது கொஞ்சம் போயிடும். அப்படி இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதையே நினைத்தால் இது என்ன பண்ணோம்? நன்கு பலமாக மனதில் வந்து உட்கார்ந்துக்கும். நாம் தான் அதை பலப்படுத்துகிறோம். அது வந்தாலும் கூட அதை பலப்படுத்தாமல் இருக்கின்ற வேலை நம்ம கையில் இருக்குது. விஷயங்கள் வந்து விழுவது பல நேரம் நம்ம கையில் இல்லை. ஆனால் என்ன பண்ணோம்? அதை மீண்டும் மீண்டும் சிந்திக்காமல், அதை பலப்படுத்தாமல், அதற்கு தீனி போடாமல் இருக்கிறது நம்முடைய கையில் இருக்குது. அதற்கு ஒரு தனி சக்தி வேண்டும். அதுதான் சொல்கிறாரு. வெளியே இருந்து வரும் எண்ணங்களை, அது ஒரு எண்ணம் தான், அதை மீண்டும் மீண்டும் நினைத்து அதை பல எண்ணமாக மாற்றுவது அது நம்முடைய கையில் இருக்கின்றது. அது அந்த விருத்தியை வளர்த்து கொள்ளக்கூடாது, அதை நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆக மனதினுடைய சுபாவம் அது நல்லதை மீண்டும் மீண்டும் நினைக்காது. எது நல்லதில்லையோ தேவையில்லையோ அதையே தான் நினைத்து கொண்டு இருக்கோம். பயம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே ஆகிட்டு என்ன இப்படி ஆகிட்டு என்ன பண்ணுறது, நிறைய கற்பனைலாம் இருந்து கொண்டு இருக்கும். ஆக ரொம்ப அழகாக விருத்தி என்றால் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள், ஆவிருத்தி என்றால் மீண்டும் மீண்டும் அதையே மனதில் நினைத்து கொண்டிருப்பது. அப்படி நினைக்காமல் பார்த்து கொள்ளுதல் மனக்கட்டுப்பாடு. இது ஒரு விதமான ஒரு குழு தான், ஒரு உபாயம்தான். வந்துடுதா, சரி, அதை நினைக்காமல் இருக்க. தேவையற்ற விஷயத்தில் ஈடுபடாமல் இருத்தல், நல்லதிலேயே மனதை இருக்க வைப்பது. இப்போ ஆசிரமத்துக்குள்ளே வந்துட்டோம், ஆசிரம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் நமக்கு இல்லை. வெளியில் போகும்போது தான் தெரிகின்றது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்க நமக்கு தெரிகின்றது. ஆமாம், ஏன் போகணும்னு சொல்லி தோணும், வராமே இருக்கலாம். அதனால தான் சில மகாத்மாக்கள்லாம் பார்க்குறோம், நார்த்தெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சாது, அதாவது
க்ஷேத்திர சந்நியாசம் அப்படி சொல்லுவாங்களாம். அவர் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து வெளியே போகிறதே இல்லை எந்த காரணத்துக்காக. அது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அதுக்குள்ளே இருந்துக்கோ, அதை தவிர வெளியே போகிறதில்லை. சில மகாத்மாக்கள் வெளியே போகிறதில்லை. அது தேவையற்ற விஷயத்தை ஈடுபடாமல் இருத்தல், நல்லதிலே மனது இருக்க வைத்தல். அதுவும் கொஞ்சம் வயதான காலத்தில் ஏதோ 1-2 விஷயங்களை தவிர மற்றபடியாக ஒரு மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் மனசு நல்லா இருக்கும். ஏன் சாமி உலக விஷயம் வேண்டாமண்ணா, போதுமா 60-70 வயசு வரைக்கும் உலக விஷயத்தில் தான் ஈடுபட்டிருந்தோம், போதுமே என்ன அந்த அளவுக்கு மனசுக்கு வரணும். எல்லாருக்கும் அமையுமா என்றால் அது சிலருக்கு தான் அமையும். இல்லை என்றாலும் கூட சிலதெல்லாம் ஈடுபட்டு தான் தீர வேண்டும் என்றால் இப்படி ஒரு பாதுகாப்பு கவச்சத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், கந்த சஷ்டி கவச்சம் போல் இது கவச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அறிவுபூர்வமாக சிலதெல்லாம் நீக்கி கொள்ள வேண்டும். ஆக நல்ல விஷயத்தை நினைத்தல், அதைத்தான் விசாரம் சொல்லிச்சோம். நல்ல விஷயத்தை நினைக்கிறதுக்கு பார்த்தா விசாரம். தேவையில்லாதது நினைச்சா நமக்கு குழப்பம்தான் வரும் வாழ்க்கையில். ஆக அதை எப்படி செய்வதென்றால், தேவையில்லாதது செய்யாமல் இருத்தல் எப்படி என்றால், நாம் எந்த ஒரு சாதனத்தையும் நாம் செய்ய கருவியாக இருப்பது மனம்தான். இந்த இடமும் ஒரு முக்கியமாக தான் யோசிப்போம். எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு ஸ்தானமாக இருப்பது, நினைப்பதற்கு ஸ்தானமாக இருப்பது மனம்தான் மூலமாக இருக்கின்றது, மனம்தான் ஆதாரமாக இருக்கின்றது. அப்போ அந்த மனதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால், அந்த மனது என்பது ஒரு கருவி. அந்த கருவியை கொண்டு எதை கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும். அப்போ மனதை கொண்டு தான் மனதை கட்டுப்படுத்தணும். அப்போ மனதை கட்டுப்படுத்த அந்நியமாக வேறொரு கருவி இல்லை, மனதை கொண்டு தான் மனதை கட்டுப்படுத்தணும். அப்படி சொல்லும்பொழுது இந்த இடத்துல இன்னொரு சிறு ஒரு உபாயத்தை சொல்லி கொடுக்கின்றார்கள். மனம் என்பது ஒரு விஷயத்தை நினைப்பது, மற்ற விவகாரங்கள் கொண்டு வந்து சேர்ப்பது. அந்த மனதிலேயே ஒரு பிரிவு இருக்குது. இந்த ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் தான் சொல்கிறோம். புத்தி என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த புத்தியானது என்ன பண்ணணும், புத்திபூர்வமாக சிந்தித்து அப்படி தேவையா தேவையில்லை என்று யோசித்து அவைகளை புத்திபூர்வமாக அறிவுபூர்வமாக மனதிற்கு ஒரு ஆலோசனையை சொல்லி என்ன பண்ணணும், இதில் ஈடுபடாதே சிந்திக்காதே என்று சொல்லணும். அப்போ புத்தி சொல்கின்ற அறிவை மனசு கேட்கணும்னு சொன்னால் அந்த புத்திக்கு மனதை விட அதிகமான சக்தி கொடுக்கப்பட்டிருக்கணும், பலமாக இருக்கணும். இல்லை என்றால் என்ன பண்ணோம், நம்ம பையனை போல் ஆமாம் அப்பா சொல்லுவார், அவருக்கு என்ன, அவருக்கு ஒன்றும் தெரியாது அம்பான்னு போயிட்டு அப்பாவில் ஒரு பழைய பஞ்சாங்க அது இப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பார், விடுமா அப்படின்னு அம்மாகிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அப்பா இப்படி சொல்லியிருக்காருப்பா, உனக்கு தெரியாது விடுமா அப்புறம் பார்த்துப்போம். அதுபோல் மனம் என்ன பண்ணுறது, புத்தி சொல்கிறபடி கேட்கறது இல்லை. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம், பணம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம், இப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் கூட என்னென்ன, மனம் போன போக்கிலே மனிதன் போய்கொண்டு தான் இருக்கின்றான். அதற்கு காரணம் மனது பலமாக இருக்குது. அதற்கு புத்தி சொல்லுகின்ற புத்தியுடைய சக்தி ஆற்றல் குறைவாக இருக்குது. ஏன் புத்திக்கு அந்த சக்தி இல்லை என்றால், புத்திக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து 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 பலம் உள்ளதாக ஆக்கவில்லை. புத்தி ஒன்று சொல்லிச்சுன்னா இங்கே போகாதே சொன்னால் என்ன பண்ணணும், போகக்கூடாது, மனசு கேட்கணும். அதுதான் இங்கே மனக்கட்டுப்பாடு சொல்கிறோம். 1000 முறை சொன்னாலும் ஓர்கிளை ஓ மனமே ஓ கெடுவாய், தாய்மன்னர் சொல்கிறார். உன் அவளை மதிக்கு 1000 முறை சொன்னாலும் ஓர்கிளை கேட்கறதே இல்லை, வாராய் உன்னை வெட்டுவேன் கொள்ளுவேன்னு சொல்கிறார். மனமே இந்த அகில வாழ் அத்தனையும் உண்மை இல்லை, நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்லி கேட்குறார். மனமெனும் பெய்க்குரங்க மடப்பயலே, என்னை நீ யார் என்று நினைத்தாய், நான் ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை, வள்ளல் பெருமான்னு சொல்கிறார். நீ என்னை யார் நினைச்ச அப்படி சொல்கிறார். அதுபோல் இந்த புத்திக்கு நிறைய அறிவை கொடுத்து சக்தியை கொடுத்து நல்ல விஷயங்களை அதற்கு பலத்தை கொடுத்து வைத்தால் மனதிற்கு விஷயம் வந்த உடனே புத்தி சொல்லும், இது தேவையில்லை உனக்கு, வேண்டாம், விட்டு விடு. சரி, புத்தி நல்லது தான் சொல்லும், எப்பொழுதுமே புத்தி நல்லதை தான் சொல்லும். அப்போ புத்தி நல்லதை சொல்லணும், புத்திக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை சொன்னால் மனசோட புத்தி என்ன பண்ணும், அதுக்கு வேறு விஷயங்களில் ருச்சி இருந்தால் அது மனதோடு சேர்ந்து கொண்டு அது இன்னும் காரியத்தை கெடுத்து நம்மை படுகொழியில் தள்ளிவிடும், பாவத்தில் தள்ளிவிடணும். ஆகையினால இங்கே மனக்கட்டுப்பாடு என்பது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய இன்னொரு போர்ஷன் புத்தி. இந்த புத்திக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து சரியான அறிவுரையை வழங்கியிருந்து அதை பலப்படுத்தி இருந்தால் கடினமான சூழ்நிலையில் புத்தியானது மனதை தன்வசப்படுத்தி நல்லதில் ஈடுபடுத்தும். இது ஒரு மனக்கட்டுப்பாட்டுக்கான ஒரு உபாயம். அப்போ என்ன பண்ணால் மனசுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து இருக்கணும். எது நல்லது, எது தர்மம், எது அதர்மம், எது முறை, எது முறையற்றது, எது உண்மை, எது பொய், எது நன்மையை தரும், எது நமக்கு தீமையை தரும், எது தேவையானது, எது தேவையில்லாதது. ஆமாம், அற்ப மனமே அகில வாழ் அத்தனை சொற்பனம் கண்டாய், உண்மை சொன்னேன் நான், கற்பனை ஒன்றும் இல்லா இடத்தை என்னை இருக்க வைக்க கல்லாய் நீ தான் ஒரு கவி.
மனசுக்கு சொல்கிறார். என்னென்னவோ கவிதையெல்லாம் பாடுற, நீ என்ன அமைதியாக இருக்க இது ஒரு கவிதை கற்றுக்கொன்றார். கல்லா நீதான் ஒரு கவி சொல்கிறார். ஆக இந்த அறிவு புத்தி மனதிற்குள் செல்ல வேண்டும். புத்தி சொல்கின்ற அந்த பாதையை மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே செல்ல இந்த பாதைன்னா அந்த பாதையை புத்திக்கு சொல்லி வைக்கணும், மனசுக்கு கைட் பண்ணணும். ஆக மனம் பார்க்கின்றதே கேட்கின்றதே, ஆமாம், கேட்டதே ஸ்தாபிக்கும் பேரானவத்தை சொல்கிறார். இந்த மனசில் இருக்குது. அப்போ நாம் புத்தி என்ன பண்ணணும்? மனதிடம் சொல்லும். ஆனால் சொல்கிறது புத்தி சொல்லாமல் இருக்கிறது இல்லை. எப்படி சொல்கிறீங்கன்னா, தன்னெஞ்சு அறிவது பொய் இருக்க. ஏதோ ஒரு விஷயம் வந்தால் புத்தியான சரியாக சொல்லு, இது தப்பு இது முறையில்லைன்னு சொல்லும். அதனால தான் பாரு, திருடனும் கூட அவனுக்கும் தான் செய்வது திருடு தப்பு என்று தெரிகின்றது. நிறைய தவறான காரியத்தை பிறரிடத்தை மறைத்து செய்வதற்கு காரணம் என்னவென்றால், புத்தியானது கரெக்டாக சொல்லிடும், அது வேலையை ஒழுங்காக செய்துடும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஏன் சில வேலைகள் நாம் பிறகு தெரியாத செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், அது தவறு என்று தெரிஞ்சிருக்கேன்னா நம்மளால் செய்யாத இருக்க முடியலை. திருடனுக்கு திருட்டுத்தனம் தவறுன்னு தெரியுது, அதனால தான் என்ன பண்ணுறான், யாரும் இல்லாத நேரத்தில் வர்றான். அவனுக்கு சரின்னு தெரிஞ்ச நேரம் வருவான் இல்லையா? துரியோதனும் சொல்கிறான், எனக்கு நல்லா தெரியுது, ஆமாம், தெரிந்திருந்த என்னால் அவருக்கு பாண்டவர்களை பார்க்கும்போது பொறாமைப்படாமல் இருக்க முடியவில்லைன்னு சொல்லி சொல்கிறான். அது என்னோட பலகீனம் சொல்லி சொல்கிறான். இத்தனைக்கும் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, அவர்களுக்கு இருந்த அஸ்தினாபுர உரிமையை விட்டு கொடுத்து, காண்டவ வனம் என்ற ஒரு காட்டில் புதிய உலகத்தை உருவாக்கி நகரத்தை உருவாக்கி வாழ்ந்து அதையும் பறிச்சுக்கிட்டான். காட்டில் போனால் அதற்கும் அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னான். காரணம் என்ன? அவன் மனதில் கொழுந்து விட்டு இருந்த அந்த பொறாமை தீ ஏதோ காரணத்தில் அவனால் பொறுக்கவே முடியல அவர்களை பற்றிய ஒரு உயர்வை. ஆக இந்த மனமானது பார்க்கும் கேட்கும், ஆனால் நம்முடைய புத்தியானது மனதிடத்தை சொல்லும், இனி நீ இந்த விஷயத்தை செய்யாதே, இது போகாதே, இது வேண்டாம், நீ அமைதியாக இருந்து விடு சொல்லி சொல்லும். அப்போ மனது என்ன சொல்லுமா, சரி நான் மீண்டும் அதை பார்க்கல கேட்கல அசை போடவில்லை என்று சொல்ல வேண்டும். அப்படி அது அப்படிப்பட்ட மனமாக இருந்தால் கட்டுப்பட்ட மனம். அப்போது புத்தியானது மனதை சவாரி செய்யும். ஆத்மான ரத்தினம் வித்தி புத்திம் சர், புத்தி சாரதியாக சொல்லும். புத்திம் சர் சாரதியம் வித்தி. ஒரு வாகனத்தை ஓட்டுகின்ற அல்லது ரதத்தை ஓட்டுகின்ற சாரதி யாருன்னா புத்தி சரியாக இருந்தால் என்ன பண்ணும், அந்த அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளை சரியாக இழுத்து லகானை பிடித்து எந்த இடத்துக்கு போகணுமோ சரியான பாதையில் பயணம் செய்து நமக்கு அடைய வேண்டிய இடத்தை அடைவிக்கும். அது ரொம்ப முக்கியம். அந்த புத்தியை போல இருக்க, சாரதியை போல புத்தி இருக்க வேண்டும். ஒரு வாகன ஓட்டிக்கு ரூட்டு தெரிஞ்சிருக்கணுமே, அல்லது அங்கங்கே கேட்டால் நம்மளை கொண்டு போய் விடணும். ஆக மனதை புத்தி சவாரி செய்வதாக அர்த்தம். எது நல்ல ஒரு மனமாக புத்தி இருந்ததுன்னா அது இப்போ கட்டுப்பட்ட மனம். ஆனால் நான் அதைத்தான் செய்வேன் என்று மனதானது புத்தியை மீறி செய்தால் அது கட்டுப்பாடு இல்லாத மனம், அடங்கா பிடாரின்னு சொல்கிறார். ஆமாம், வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் வாழ்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடு தெந்தாய் பராபரமே, சுற்ற நினைக்கும் மனம் சொன்னேன் பராபரமே சொல்வார். நான் போகாதே சொல்லி சொல்கிறேன், ஆனால் வெளியே போய் சுற்றிட்டு வருது சொல்லி சொல்கிறார். ஆக மனக்கட்டுப்பாடு என்றால் அறிவுபூர்வமாக அறிவின் துணை கொண்டு தேவையற்ற விஷயங்களை உள்ளே போயிருந்தாலும் கூட போகாமல் இருக்க வைக்க யாருக்கும் சக்தி இல்லை. சில விஷயங்கள் உள்ளே இருந்து விட்டாலும் கூட தவறு கிடையாது, என்ன பண்ண உள்ளே போயாச்சு, வேறு என்ன பண்ணுறது. ஆனால் அதை பலப்படுத்தக்கூடாது, பலப்படுத்தாதே, ஊக்கப்படுத்தாதே, அதை உற்சாகப்படுத்தாதே, மறுபடியும் நினைவுக்கு கொண்டு அதற்கு சக்தி கொடுக்காதுன்னு சொல்கிறார். அப்படி பலப்படுத்தி விட்டால் அதுவே நம்முடைய குணமாக துர்குணமாக தேவையில்லாததாக மாறி நம்மை செயல்படுத்த செய்கின்றது. அவங்க சாஸ்திரம் சொல்லுகின்றது, ஏற்கனவே நம்முடைய வாசனைகள் என்று உள்ளே சில விஷயங்கள் அல்லது நிறைய விஷயங்கள் உள்ள நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்கு. சம்ஸ்கார பரமாக வாதனை பழக்கமே மனம் நினைவது தான் சொல்லி சொல்கிறார். வாசனையை கஷாயம் சொல்லி சொல்கிறாங்க. இந்த தியானத்தில் போகும்பொழுது தியானத்தில் இருக்க விடாமல் செய்கின்ற சில விஷயங்கள் இந்த கஷாயம் சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னா, இவர் கொடுக்குற கஷாயம்லாம் இல்லை, சித்த வைத்தியர் கொடுக்குறாரு அந்த கஷாயம் வேறு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் தான் கஷாயம் சொல்லி சொல்கிறார். அதை போக்குறது பெரிய பாடு. நேரம் வரும்பொழுது நாம் நினைக்காத நேரத்தை திடீரென்று வெளிப்படும். குரோதம், பொறாமை, லோபம் இதெல்லாம் யாருன்னா கத்தா கொடுத்தாங்க. பொய் சொல்லி வேணும்னா அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. குழந்தைக்கு பொய் சொல்லவே தெரியாது. அப்பா என்ன பண்ணுவார், இப்போ பாரு அந்த அங்கிள் வராரு இல்லையா, அவர் இடத்துல சொல்லிவிடு, நீ கொஞ்சம் முன்னையே போயிட்டு அப்பா இல்லைங்க அங்கிள் சொல்லிவிடுன்னு. அது என்ன பண்ணால் அதுக்கு பாவம், அதுக்கு வெள்ளந்தியாக இருக்கான். அப்பா வீட்டில் இல்லைன்னு சொன்னார்னு சொல்லிவிடும்.
அதுக்கு அப்போ தான் தெரியும். அப்போ நாம் அதுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தா அது என்ன பண்ணோம், அது நம்மகிட்ட திருப்பி போய் பேச ஆரம்பித்து நாம் தான் சொல்லி கொடுக்குறோம். ஆக எதை நாம் அதிக அதிகம் நினைக்கிறோமோ அது நம்முடைய சுபாவமாக மாறி விடுகின்றது. இதெல்லாம் தான் நம்முடைய மனதினுடைய குழப்பத்துக்கு காரணம் என்று சொல்லுகின்றார்கள். காலையில் 4 மணிக்கு இல்லை 4:30 மணிக்கு எந்திரிக்கிறோம். அப்போ ஒரு விவகாரமுள்ள விஷயங்களில் மனதும் அமைதியாக ஒடுங்கியிருந்து வெளிப்பட்டிருக்கின்றது. உடலும் முழு ஓய்வுடன் எந்திரிச்சிருக்கு. அந்த கால நேரத்தில் அமைதியாக நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதோ பகவான் நாமத்தை சொல்லணும், ஜபம் பண்ணணும், ஏதோ ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டு அல்லது சந்நிதிக்கு வந்து பூஜைகளை பார்த்துட்டு அப்படி காலை நேரத்தில் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் இங்கே 5 மணிக்கு பூஜை முடித்த உடனே அந்த சந்நிதியில் இருக்கிற விளக்கோடு அந்த இடமே அப்படி ஒரு தெய்வீகமாக இருக்கும் பார்க்குறோம். அந்த அமைதியை நாம் ரசிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், அப்படி ரசிக்கணும்னா கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காந்துருப்போம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அமைதி அடைந்த மனதில் புது விவகாரம் இல்லை, இன்னும் விவகாரங்கள் ஆரம்பிக்கலை, வெளி சூழ்நிலை அமைதியாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற விஷயம் என்ன பண்ண அப்படியே அப்படி எப்போ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லியிருப்பார், ஏதோ செய்திருப்பார், அது மனதில் வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்குள்ளே ஜபமோ மற்றது எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிருப்பாங்க. நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருப்போம். மணி பார்த்தா 5:15 உட்காந்துருப்போம், 5:45 ஆகியிருக்கும். 1/2 மணி நேரம் எங்கே இருந்தே தெரியாது, காலாதீதன் ஆகிட்டு இருப்போம். அப்போ இதுக்கு காரணம் மனதில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் எல்லாருக்கும் இருக்குது. கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுது, பண்டையுள்ள கர்மமே கர்த்தாவெனும் பெயர் பட்சம் நான் நிச்சயிப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. மனசுக்குள்ளே பழைய விஷயங்கள் போட்டு என்னை ஒரு வழி பண்ணிட்டு போட்டு தள்ளு. இன்னொன்றும் சொல்லுவாங்க, தியானத்தில் மட்டும் இல்லை, குழந்தைகள் மனசு ஓரளவுக்கு தான் விஷயங்கள் இருக்கும். வயது ஆக 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 நம்முடைய அனுபவங்கள் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அப்படியே உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மனது பெரிய பாரமாக்கி பலுவாக்கிடும். ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள், வேறு வழி இல்லை. குடும்பம், குழந்தைகள், உற்றார், பெற்றார், உறவினர்கள், நண்பர்கள், சுற்றுச்சூழல், இதெல்லாம் அனுபவங்களை கொடுத்து அதிகமான அனுபவ பதிவுகள் சித்தத்தில் பதிஞ்சு வச்சுருக்கு. ஒன்றும் டெலீட் பண்ண முடியல, தூக்கி எறிய முடியல. அவ்வளோ என்ன பண்ணுது, நேரம் பார்த்து அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு வழியை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற உண்மை தானே, இருந்துக்கிட்டு தானே இருக்கு. அதற்குள்ளே நம்மளுடைய தியான காலமும் போய்விடும். ஆகவே மனது வெளியே விஷயம் இல்லை என்றாலும் சித்தத்தில் பதிந்துள்ள விஷயங்கள் ட்ரிகர் ஆகி என்ன பண்ணும், வெளிப்படும். கம்ப்யூட்டரில் எப்படி பழைய விஷயத்தை தட்டி விட்டால் மெமரியிலேருந்து எடுத்துக்கும்போது அது மெமரி கார்டு நம்ம சித்தம். கண்ணை மூடினா விஷயங்கள் உள்ளே போகலை, வெளியே வந்து வரல, ஆனால் பழைய விஷயங்கள் நம்மை பாடுபடுத்துகின்றது. அப்போ என்ன செய்யலாமா, மனக்கட்டுப்பாடு என்ற சாதனம் அப்பொழுது உண்டாகும். அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், பகவான் ஒரு உபாயம் சொல்லுகின்றார். அதையும் யஜ்ஞமாக இங்கு பேசுகின்றார். விவேக சக்தியை உபாயமாக சொல்லுகின்றார். அறிவில்லாமல் மனதை கட்டுப்படுத்துவது என்பது அது முடியாது. அப்படியே கட்டுப்பட்டதை போன்று தெரிந்தாலும் கூட கொஞ்ச நாளில் அந்த கட்டுப்பாடு மீண்டும் வீணாகிவிடும். ஆக அறிவுபூர்வமாக இந்த மனதிற்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் முறையாக சொல்லி கொடுத்து அதைத்தான் விவேகம் சொல்கிறார். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு விவகாரம், அதை அறிவுபூர்வமாக சொல்லி இதிலிருந்து நீ விலகி இருந்து கொள், இது இப்படித்தான், இதுக்கு மேலே இதுக்கு சக்தி இல்லை, இவ்வளோ வரைக்கும் நீ நினச்சிருந்தா பரவாயில்ல, இனி நீ அதில் ஈடுபடாது என்று அறிவுபூர்வமாக மனதிற்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும். நம்முடைய புத்தி மூலமாக மனதிற்கு சொன்னால் கேட்குமா, நான் சொல்லி பாருங்க, கேட்குதா கேட்கல அப்புறம் சொல்லுவோம். கேட்கின்றது. ஆட்டோ சஜஷன் சொல்கிறாங்க பாருங்கள், அது போல் கேட்கும். நாம் சொல்கிறதில்லை. உட்காந்து ஒரு 10 முறை இது வந்ததுன்னா அமைதியாக உட்காந்து மனசே இது ஏன் சும்மா நினைக்கிற, இது இப்படித்தானே, இது தானே, உனக்கு தெரியாது, அவனுக்கு ஏன் இப்படிலாம் போகிற, விட்டுடு, இதெல்லாம் வேண்டாம் அவனுக்கு, இது மறுபடியும் நினைக்காது, இது இப்போ முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி அந்த மனசுக்கு நல்ல ஒரு கமாண்டை கொடுக்கணும். அப்போ நாம் கமாண்டு கொடுக்குற அளவில் நம்ம கமாண்டராக இருக்கணும். கமாண்டர் இன் சீஃப் போல் நாம் இருக்கணும். ஆனால் அதுதான் நம்ம கமாண்ட் பண்ணுது. இந்த மனசில் தேவையில்லாத விஷயம் போனால் எப்படி இருக்கான், அக்னியில் நெய்யை விட்டால் எப்படி இருக்கும், பெட்ரோலை ஊற்றினா என்ன இருக்கும், மீண்டும் அது நல்லா கனன்று எரிந்து கொண்டு இருக்கும், சந்தோஷமாக எரியும். அதுபோல் இந்த மனதில் விவகாரங்கள் வர 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 அது இன்னும் அதை சுவைத்து அனுபவித்து கொடு நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்கு. இந்த புத்தி நோஞ்சானா இருக்குது. ஒரு இட்லி 2 இட்லி கூட சாப்பிட மாட்டோம். அவர் நிறைய சாப்பிட்டு கொழுன்னு இருக்கார். சினிமாவில் வேண்டும்னா கொழுன்னு இருக்க பைல்வான் இருக்கார் வில்லன், அவரை ஒல்லி பிச்சானா இருக்கக்கூடிய ஹீரோ அடிச்சிடுவார், அவர் விழுந்துடுவார். ஏன்னா அதுக்கு தான் அங்கே அவர் பணமே வாங்குற நடிப்பு. இங்கே அப்படி இல்லை. கொழுன்னு வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த மனம் விவகாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.
அறிவு, நல்ல விஷயங்களை கொடுத்த அறிவான நோஞ்சானா இருக்குது, ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? நோஞ்சானை பலப்படுத்தணும். அந்த கொழுகோன்னு இருக்கக்கூடிய வில்லன் என்ன பண்ணணும்? பலமிழக்க செய்ய வேண்டும். அதுதான் இங்கே விவேக சக்தியின் மூலமாக மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதை பகவான் சொல்கின்றார், விவேக சக்தி எனும் தூண்டிவிடப்பட்ட அக்னியில், அழகாக சொல், தூண்டிவிடப்பட்ட அக்னியில் மனம் புத்தி என்ன பண்ணோம்? மனது இப்படி பண்ணுச்சுன்னா தூண்டிவிடப்பட்ட அந்த புத்தியானது கட்டுப்பாடு இல்லாத மனதை என்ன பண்ணோம்? அந்த அக்னியில் கொடுத்து விடு, அர்ப்பணித்து விடு. விவேகத்தை கொண்டு வந்து மனதை நன்கு கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி சொல்கிறார். இன்னொரு வார்த்தை அழகாக இருக்குது, மனதை புதுப்பிக்க வேண்டும் சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் பழைய விஷயத்திலே இருந்து கொண்டிருக்கிற மனதை மீண்டும் மீண்டும் நீ இந்த அறிவுபூர்வமாக விவேகத்தை கொடுத்து புதுப்பித்துக்கொள். உன்னை நீ புதுப்பித்துக்கொள். அன்றாட உறக்கம் எப்படி நமக்கு உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து புதுப்பித்து கொள்கின்றதோ, அதுபோல் மனதையும் நீ புதுப்பித்துக்கொள். பழைய வாசனைகளிலே இருந்து துவண்டு விடாதே, அதுவே உன்னை சாப்பிட்டு விடும்படி நீ செய்து கொள்ளாதே. இதுதான் இதோட அர்த்தம். ஆக எந்த விதத்தில் விவேகம் மனதை கட்டுப்படுத்தும் என்றால், இங்கே விவேகம் என்றால் அது ஒரு விசாரம் இருக்குது. விவேகம் என்றால் பிரித்து அறிகின்ற சக்தி. இது புத்தியில் உள்ள ஒரு விதமான ஆற்றல். எது நன்மை, எது உண்மை, எது சரி என்று நமக்கு காட்டி தருமோ, எது தீமை, எது பொய், எது தவறு என்று நமக்கு புரிய வைக்கின்ற மனதினுடைய சக்திக்கு பெயர் தான் விவேகம். விவேகம் இருக்கா சொல்லுவாங்க பாருங்க. விவேகம் சொல்லி எது சரி, எது தவறு, எது தீமை, எது நன்மை, எது நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதெல்லாம், எது உண்மை, எது பொய் என்கின்ற பிரித்தறிகின்ற சக்தி பெயர் தான் விவேகம். இது நம்ம கொஞ்சம் விசாரம் செய்து பார்த்தால் நமக்கு நன்கு புரியும் சொல்கிறார். என்ன, 5 வயது பையனுக்கு எதில் ஆர்வம் இருக்கும்? கிரிக்கெட், மற்றது எதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது இல்லைன்னா விழுந்து பிறண்டு அழுது இருப்பான். நமக்கே இப்போ நினச்சா தெரியும். நம்ம பாட்டியோ அப்பாவால் சொல்லும்பொழுது சாதாரண பொருளுக்கு எவ்வளோ அழுது போராடி மல்லு கட்டிருப்போம். இப்போ நினச்சி பார்த்தா அது நமக்கு வெக்கமாக இருக்கும், சாதாரண விஷயத்துக்கெல்லாம். அதுபோல் 20 வயது பையனுக்கு, இல்லை 15 வயதுலேருந்து 20 வயது பையனுக்கு எதில் ஆர்வம் இருக்கும்? 60 வயசு ஆளுக்கு எதில் ஆர்வம் இருக்கும்? 70 வயசு ஆளுக்கு எதில் ஆர்வம் இருக்கும்? அப்படியே மாறி மாறி வந்து ஆர்வம் இருக்கும். அது பொருள் மாறி இருக்கும், ஆர்வம் மட்டும் மாறி இருக்காது இல்லையா? ஆக எந்த இடத்துல மனம் இருக்கும் என்றால், எதை சுகத்துக்கு சாதனமாக மனம் நினைக்கின்றதோ அதில் தான் மனம் இருக்கும். எதை சுகத்துக்கு காரணம் என்று அறியாமையினால், அறிவுபூர்வமாக சிந்திக்காமையினால் எதில் மனது இருக்கோ அதில் தான் மனசு என்றும் சென்று வரும். யாதெனிலும் சென்று வருதல் வந்த இயல்போ பராபரமே சொல்வார். அந்த மனசானது அதிலேயே சென்று வருகின்றது. அதனால தான் சொல்லுவாங்க, 60 வயசுலேயே சில பேர் 20 வயது பையனுக்கு இருக்கக்கூடிய பக்குவமே இல்லாமல் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆக ஒரு பொருள் சுகத்துக்கு காரணம் என்று முடிவு செய்தது யார்? புத்தி தான். ஆனால் உண்மையில் சுகம் இருக்கா என்றால் விசாரம் செய்து பார்த்தால், அங்கே விவேகம் செய்து பார்த்தால் அது இல்லை என்பது நமக்கு புரியும். அவிசார பர்யந்தம் ரமணீயாத், ரொம்ப அழகாக சொல்கிறார். விசாரம் செய்யாத வரை இந்த உலகமானது நமக்கு சுகத்தை கொடுப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றதா. புத்தி எதில் சுக சாதனம் என்று பற்று வைத்துள்ளதோ அதை சுக சாதனம் இல்லை என்று காட்டுவது விவேகம். அப்படி விவேகம் சுக சாதனம் இது இல்லை என்று காட்டிவிட்டால் மனம் என்ன பண்ணும்? அதிலிருந்து வெளியே வந்துவிடும். இதுதான் விவேகத்தை கொடுத்தால் மனம் எதை சுக சாதனம் என்று கருதி உள்ளதோ, எது எனக்கு நன்மை தரும் என்று நன்மை இல்லாததில் சென்று வந்து கொண்டிருக்கின்றதோ அதுலேருந்து வெளியே வந்துடும். அதை கொடுக்கணும். நம்ம உட்காந்து இதுக்கெல்லாம் நேரம் கொடுத்து சிந்தனை பண்ணி மனசுக்கு ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்து, அது 1 நாள் 2 நாள் ஆனா இல்லை, 10 நாள் ஆகலாம், பல நாள் ஆகலாம், இருக்கட்டுமே. நம்ம வாழ்க்கை செம்மைப்படணும், சரியாக இருக்கணும்னா அதற்குரிய பயிற்சி தர வேண்டும். சொல்ல போகிறார், வைராகியத்தினால் அபியாசத்தினாலும் என்ன பண்ணணும்? இவைகளையெல்லாம் ஜெயிக்க வேண்டும் சொல்வார். ஆகவே விவேகம் என்ன செய்யும்? வெளியே சென்ற மனதை நம்மிடம் கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் கொண்டு வந்த மனது உள்ளேயே ஆடிக்கொண்டிருக்குன்னு சொல்கிறார். அப்போ என்ன செய்யணும்? ஜபம் தியானத்தினால் அதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். நன்கு ஒரு ஜபம் பண்ணணும். ஏதோ ஒரு 108 முறை, ஒரு 1008 முறை நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்து நாமத்தை திருப்பி திருப்பி சொல்கிறது. அவர் மனதை ஒரு இடத்துல இருக்க வைக்கிறதுக்கு செய்கின்ற பயிர். தேவையில்லாத எண்ண ஓட்டத்திலிருந்து தேவையான எண்ண ஓட்டத்திலே இருக்க செய்கின்ற பயிற்சிக்கு, முயற்சிக்கு பெயர் தான் தியானம் என்பது பதஞ்சலியுடைய சூத்திரம். அப்படி இருக்க வைக்க செய்கிற அந்த மனதனுடைய பயிற்சி, அந்த தியானம் பயன்படும், ஜபம் பயன்படும். அல்ல உட்கார்ந்து ஆன்மீக சாதனத்தை ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள்
அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டும். பழகினால்தான் இதெல்லாம் சரி வரும். பழகாமலே வெறுமனே நம்ம சும்மா அப்படியே மனம் கட்டுப்படலைன்னா அது கட்டுப்படாது. ஆக மனதை 2 சாதனத்தில் கட்டுப்படுத்தலாம். ஒன்று அறிவினால் கட்டுப்படுத்தலாம், 2வது அபியாசத்தினால், தொடர்ந்த பயிற்சியினால். ஆக இந்த 2 சாதனையினால் தான் மனதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர 20 வருடங்கள் வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டு வந்தாலும் மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி மனது கட்டுப்படாமலே வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டிருப்போம். அப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம் என்பதை அழகாக பகவான் இங்கு சொல்லி மேலும் விவரங்களை பேசுகின்றார். நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.